உண்மையிலேனா பயத்துல தான் காய்ச்சி கொண்டிருக்கேன். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஸ்ரீலங்கான்னு சொல்லி. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுல இருந்து எல்லாரும் வர்றப்போ வந்து சேர்ன்னு சொல்லி கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நெஞ்ச நிமித்தி கொண்டு திரிவீங்கன்னு சொன்னேன். ஸ்ரீலங்காவுக்கு எல்லாரும் மொத்தம் வந்து 100 நாள் வேற 90 நாள் விசா எடுத்தோம்னா 10 நாள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க அப்படின்னா துபாய் போகல ஓமான் போயிட்டு வந்து விசா ரெனியூ பண்ணிட்டு வரலாம். ஏஜென்சி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாக இருக்குது. அவங்க இந்த விசா மட்டும் 1 மந்த்துக்கு நீ ரெனியூ பண்ண ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தா கூட நான் காண முடியல விசா நான் வந்து முடிச்சிடுவேன். ஆனா 4 நாள் 5 நாள் உங்களுக்கு போதும்னு சொன்னா எதுக்காக இவ்வளவு நாள் நீங்க டிலே பண்ணீங்க? சரி இந்த அவ்வளவு காசை நான் மிச்சம் முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ₹1,00,000 ஒரு ஆளுக்கு வேணும்னு சொல்ற மாதிரி வந்தாச்சு. ஒரு 5 இது கிட்ட வந்து நான் வந்து கிளீன் பண்ண வேண்டி வரும். அதுல 5 ஒவ்வொரு ஸ்டோருக்கும் வந்து ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க. அப்போ ஒரு மேனேஜர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வேற லெவல் சப்போர்ட் வந்து அதாவது டெலிவரி டிரைவர்ஸ்ன்னு சொன்னா வந்து அவர் வந்து அப்படி பிடிக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட். இப்பயுமே நான் வந்து கண்டக்ட்ல தான் இருக்கேன். அவரை கூட வந்து வேற லெவல் சப்போர்ட் எங்களுக்கு. ஒரே ஒரு வழி இவரை எதுவும் உதவி செஞ்சாதான் உண்டு சொல்லியாச்சு. சொல்லி போயிட்டு சார் வந்து தெலுங்கு. அப்ப அவருக்கு வந்து இங்கிலீஷ்லாம் கலாய்க்கணும். அப்ப போயிட்டு சார்ட்ட காய்ச்சி சார் அப்படி ஒரு பிரச்சனை இப்படி விசா அடிச்சாதான் ஓகேன்னு சொல்லி சொல்றான். என்ன செய்யறேன்னு தெரியல சார் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அவனுக்கு வந்து ஒரு கடை தான். அப்போ 2 பேரும் வந்து அந்த சார்ட்ட தான் வந்து போறோம். ஓகே 2000 திராம்ஸ் இருந்தா வந்து எங்களுக்கு ஓகே வரைக்கும்னு சொல்லி வந்துச்சு. அப்ப நான் போறோம். சரி ஸ்டோர்ல மேனேஜர்ட்ட போய் கேட்போம் சொல்லிட்டு வந்து மேனேஜர்ட்ட போய் கிட்ட சொல்லியாச்சு தானே. சொன்னதுக்கப்புறம் சரி சரி ரோஜி இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். சார் உங்களால முடிஞ்சதே ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க சார். ஃபர்ஸ்ட் மந்த் சம்பளம் எடுத்தேன் சார் உங்களோட காசை வந்து தந்துடுவேன்னு சொல்லி சொல்லியாச்சு. சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு ஆளுக்கு 1000 சார் 2 பேருக்கு வந்து 2000 திராம்ஸ் சார் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு கிளுக்கு வந்து காசு எடுத்து கொஞ்சம் காசு அமௌண்ட் தந்தாரு. தந்துட்டு சொன்னாரு இவ்வளவு ரோஜி என்ன சொன்னாரு. 1700 கிராம்ஸ் வந்து அந்த மனுஷன் எனக்கு தந்தாரு. இந்த வாழ்க்கையிலே வந்து மறக்கவே இயலாது. அப்படி ஒரு நன்றி கடன் வந்து அவருக்கு இருக்குது சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 1700 கிராம்ஸ்ன்றது வந்து அந்த டைம்ல ஸ்ரீலங்கா காசுக்கு 1,70,000 அப்ப அந்த காசு அவர் வந்து எனக்கு தந்தது ஒரு பெரிய ஒரு ஷோக் மாதிரி. டேய் அந்த ஃப்ரெண்ட் படி சொன்னா டேய் என்னோட ஒரு 500 கிராம்ஸ் தருவாருன்றே ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துல இருந்துச்சு. 1700 கிராம்ஸ் தந்திருக்காரு அவர். அப்படி பெரிய ஷோக் எங்களுக்கு. அப்போ ஓகே 1700 இன்னொரு 300 கிராம்ஸ் தானே வரும். அப்ப வந்து எந்த ஸ்டோர்ல தான் வந்து அவர் மேனேஜரா இருந்தவர் வந்து. அப்ப நான் அவர்கிட்ட வாங்கினா சொன்னேன் சரி ஓகே அப்ப நான் எந்த சைட்டால 1700 கலெக்ட் பண்ணி நீ ஒரு 300 ட்ரை பண்ணிப்பாரு உங்களோட மேனேஜர் அப்படி கேள்வி சொல்லி போயிட்டு அவனும் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டான். அப்ப 2000 கிராம்ஸோட வந்து சொல்லியாச்சு இப்படி விசாரணை பண்றதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லியாச்சு. அப்போ இவங்ககிட்ட வந்து காசு வந்து அட்வான்ஸுக்கு வந்து 1000 கிராம்ஸ் வந்து போட்டாச்சு. மிச்சது வந்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் தரம் சொல்லியாச்சு. அடுத்த நாள் கோல் வருது எங்களுக்கு உங்களுக்கு விசா ஓகே ஆயிருச்சு. ஆனா நீ வந்து ஃபைனை மட்டும் கட்டினா சரி உனக்கு ஃபைன் ஒன்று வந்திருக்கும். அந்த ஃபைனை கட்டினா சரி விசாரணை பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அப்போ ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறேன். அவங்க சொன்னாங்க தம்பி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபைனுமே வரல. அதால நீங்க ஃபைன் கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஐயோ ஒரு ₹1,00,000 கட்டிட்டாங்க நான் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து. அப்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. ஓகே அந்த காசு மிச்சம்னு சொல்லி அந்த காசை வந்து வாங்கி எடுக்கிறதுக்கு அடுத்தா அந்த நாங்க யாரு கூட அந்த காசு பே பண்ணமோ அந்த வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாரு. தண்ட தேவைக்காக எடுத்ததாகவும் தான் குறிப்பிட்ட நாள்ல தாரன்னு சொல்லி சொன்னது. இந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த காசு வந்து கிடைக்கவே இல்லை. குறிப்பிட்ட ஒரு 40,000 சம்திங் வந்து கிடைக்கல. அப்ப சேர்ட்ட இருந்து காசு வாங்கியாச்சு. விசாரணையோ பண்ணல. சேர்ட்ட காசு ரிட்டர்ன் பண்றதுக்கு 40,000 காசு போறது என்ன செய்யறான்னு தெரியல. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படி ஒரு டேட்ல வந்து சம்பளம் வந்து போட்டுருவாங்க. சம்பளம் போட்டவங்க மொத்தமா கொண்டே கொடுப்போம். அவர் வந்து மொத்தமா நமக்கு தந்தவர். அப்ப நம்ம வந்து சிறுக கொடுக்குற சரியில்லைன்னு சொல்லி அந்த பையன் வாங்கின 300 கிராம் சைன் வந்து கொடுத்தது 1700 கிராம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே கொடுக்கணும்னு சொல்லி அதே போல சரியா சேலரி வந்து அதே டேட் சேலரி காலையில வருது. ஈவினிங் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி சார் வந்து 5 o'clock வந்து டியூட்டிக்கு ஜாயின் ஆகுவாரு. 5 o'clock சார் வந்து டியூட்டிக்கு ஜாயின் ஆகிறப்போ காசோட போய் நிற்க கதை அடிக்கிட்ட ஹாய் ரோஜி வந்து சொல்லுவேன். சார் ஹலோ சார் ஹாய் இது சார் இப்படி உங்களோட காசை வந்து திருப்பி தந்துட்டு போகணும்னு சொல்லி என்வெலப்ல வந்து தேங்க்யூ சார்ன்னு சொல்லி ஸ்மைலி எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள காசையும் வச்சு அவட்ட கொண்டு கொடுத்து நான் அவசரம் இல்லை தானே இந்த மந்த் உங்களுக்கு செலவுக்குள்ள காசு அடிக்குதா ஓகேவா அப்படி வேணும்னு சொன்னா வச்சு கொடுங்க நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்க தாங்க பிரச்சனை சொன்னாரு. இல்லை சார் நீங்க தந்ததே பெரிய உதவி எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு நான் வந்து நாளடைவில எனக்கு வந்து வேலை எல்லாம் ஓரளவு ஓகேவாகி, சம்பளம் எல்லாமே எனக்கு ஓகே. எல்லாமே செட் ஆகி போய்க்கொண்டிருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன போல பெர்சனல் பிரச்சனை ஒன்று இருந்ததை தவிர்த்து மிச்சம் எல்லாம் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து 12 ஹவர்ஸ் வந்து டியூட்டி ஃபுல்லா வந்து சைக்கிளிங் பண்ணணும். டெலிவரி போய் கொண்டிருக்கணும். ஒர்க் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் இடிக்கும் தான். இருந்தாலும் கூட சம்பளம் வந்து ஓரளவு ஓகேவா இருந்துச்சு மற்றவர்களோட ஒப்பிடக்குள்ள. அப்ப அதால வந்து ஒர்க் வந்து பிரச்சனையா இருக்கல. அப்ப வந்து மாசம் 30 நாள், 31 நாள் வந்து ஃபுல்லா வந்து வேலை செய்யணும். ஆஃபர் லெட்டர்ல சைன் வச்சதன் படி வந்து, எனக்கு வந்து வீக்லி ஒன் வந்து ஆஃப் குடுக்கணும். ஆனா வந்து அவங்க வந்து ஆஃப் குடுக்கல. ஓகே அப்படி ஆஃப் குடுக்கலன்னு சொன்னா கூட, சம்பளம் பே பண்ணுவாங்க அதுக்குரியது. அப்ப ஓகேவா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா நாளடைவில போக போக 12 ஹவர்ஸ் சைக்கிளிங் பண்றது வந்து பாடி பெயின், வெயிட் லாஸ் ஆகி, ஒழுங்கான சாப்பாடுகள் இல்ல, நித்திரை இல்ல. 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறது, படுக்கிற டைம் வந்து 14, 15 மணித்தியாலம் வந்து இதுலயே போயிரும். அப்போ வந்து நீ தூங்குற டைம் வந்து குறைவு. அப்படின்னு சொல்லி போறப்போ வந்து வொர்க்குக்கு வந்து நாள் போக 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 வேலைக்கு டைமுக்கு போறது வந்து குறைய தொடங்கிச்சு. 2, 3 டைம் வந்து லேட்டின்ல போறது, பஞ்ச் வைக்கணும் அங்க போய். அப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் போறது வேலைக்கு. சம் டைம் வேலை லேட்டா போறது. ஒரு லீவ் ஒண்ணு எடுத்து முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் 10, 15 நாள் வந்து சரியான டைமுக்கு போறது அப்படி வரும். இருந்தாலும் கூட வந்து மதியம் 2 மணில இருந்து காலையில 2 மணி மட்டும் தான் வந்து அநேகமா 1 வருஷம் எனக்கு டியூட்டி இருந்தது. 1 ஹவர் வந்து கூட நான் வொர்க் பண்ண டைம் வந்து மதியம் 2ல இருந்து மார்னிங் 2 மணி மட்டும். டெய்லி பிரேக் எதுவுமே இல்ல. டீ குடிக்கிறோம்னு சொன்னா கூட டெலிவரி இல்லாத டைம்ல போயிட்டு வந்து நம்ம டீ குடிச்சு கொள்ளலாம். சாப்பிடுறோம்னு சொன்னா கூட சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க. டெலிவரி வந்திருக்கு குயிக்கா வாங்க 5 நிமிஷத்துல குடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்போ சாப்பிடுட்டு அப்படி ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கலாம் உடனே எழும்பிட்டு போற டைம்களும் இருக்குது. டிப்ஸுகள் வரும். டிப்ஸுகள் வர டைம்ல வந்து அந்த டிப்ஸுகள வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு உண்டியல் ஒன்று எடுத்து அந்த டிப்ஸுகள சேர்த்து வச்சது இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டிப்ஸ் சம்மந்தமா ஒண்ணு சொல்லியிருப்பேன். டிப்ஸ் வந்து குடுங்க அப்படி டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து நெறைய கஷ்டப்பட்டு தான் வந்து உங்களுக்குரிய ஃபுட்ஸ் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்றாங்க. அப்ப கட்டாயம் வந்து அவங்களுக்கு டிப்ஸ் குடுத்து வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னது. 2 அனுபவத்துல நான் சொன்னதுதான். ஓகே. இப்போ ஓகே. சாரி. இது நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன் உண்மையிலேயே வெளிநாடு போய் வந்து நெறைய பிரச்சனை, பெர்சனல் பிரச்சனை நெறைய நெறைய பெர்சனல் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து வொர்க்லயும் வந்து ப்ரெஷர் கூட. ஓரளவு ஓகேவா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் போனதும், நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எங்களுக்கு வந்து லீவு குடுக்குறது வந்து சரியான குறைவா இருந்துச்சு. அப்ப லீவு நெறைய தர்றது வந்து குறைவுன்றதால வந்து, ஒரு நாள் வந்து நான் வந்து டியூட்டிக்கு வந்து லேட்டா போறப்போ வந்து எங்களோட மெயின் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து சூப்பர்வைசர் இருக்கலாம். வந்து அவர் தான் மெயின். அவர் வந்து வந்திருந்தாரு அங்க. வந்திருந்த டைம் நான் டோர் ஓப்பன் பண்றேன். அவர் உள்ளுக்குள்ள. அவருன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பயம் என்ற மாரி. அவர சொன்னா வந்து எல்லாருக்குமே வந்து பயம் ஒன்று வைக்கும் அப்படின்னு சொன்னா வந்து ஆல் கடன் டெரர் பீஸ் உண்டு. அப்போ ஓகே அவர் வந்திருந்தாரு. அப்ப வந்திருந்தப்போ நானும் உள்ளுக்குள்ள போயாச்சு. எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. டெலிவரி பேக்குக்குள்ள வந்து ஐஸ் பேக்கும், அடுத்தது டெம்பரேச்சர் செக் பண்றதுக்கு ஒரு வெப்பமானி சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு மேரிக்க கூடாது அதுக்குள்ள. அண்ட் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஒர்க் டியூட்டிக்கு ஜாயின் பண்றப்போ போடுற சேஃப்டி ஜாக்கெட், அடுத்தது வந்து கேஷ் பேக் ஒன்று பெல்ட் வந்து இடுப்புல கட்டுறது அது ஒன்று வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு போறது வந்து வழக்கம். அப்போ ஓப்பன் யுவர் பேக்ன்னு சொன்னா எனக்கு உடனே விளங்கிருச்சு ரைட். ஆள் வந்து ஐஸ் பேக் தான் செக் பண்ண போறோம். அதான் மெயின். எனக்கு விளங்கிது ரைட் நம்ம நல்லா பட்டு தான் உண்டாயின்னு சொல்லி விளங்கிட்டு, அப்ப பேக்க தொறந்தா உள்ளுக்குள்ள பெல்ட்டும், சேஃப்டி ஜாக்கெட்டும் உள்ளுக்குள்ள இருக்குது. ஓகே. அப்ப பார்த்தோன்னே வாட் இஸ் திஸ் என்றார். சார் வேர் இஸ் யுவர் ஐஸ் பேக் என்னன்னா எனக்கு சரி ஐயோ விளங்கிது. நான் சொன்னேன் சார் இப்பதான் சார் டியூட்டிக்கு ஜாயின் ஆகிறேன்னு சொன்னேன். மணிக்கூட பார்த்தாரு. மணிக்கூட பார்த்து சொன்னார் வாட் இஸ் யுவர் டியூட்டி டைம் என்றார். 2 o'clock sir. What's the time now? 2:25 sir. Okay, 25 minutes later. You can find another job ன்னு சொன்னாரு. ஐயோ சட்டி நாசமா போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில எடுத்த அந்த வேலை சொல்லி போட்டு யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். யூ கேன் ஃபைண்ட் another job சொல்லி.
எனக்கு ஐயோ எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் எகுறது என்ன செய்யறேன்டே தெரியல. சரி பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியாச்சு. சொன்னா கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ என்ன தோல்ல வந்து ஒரு அடி ஒன்று அடிச்சாரு. இப்படி அடிச்சு யூ நோ ஹூ ஐ ஆம் சொன்னாரு. நான் சொன்னேன் எஸ் சார் வந்து சொல்லி அவர் பேரை சொன்னேன். உனக்கு இனி வேலை இல்லை, உடனே உண்ட சூப்பர்வைசர் கோல் எடுத்து கூப்பிடுறேன் சொல்லி உடனே அவன் வந்தான். நான் நிறைய கெஞ்சினேன் சார், வேலை எப்படி பிரச்சனை சார், நாட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை, நாட்டுலையும் பிரச்சனை, வீட்டுலையும் பிரச்சனை எல்லாம் சொல்லி பார்த்தேன். எதுவுமே அவன் கேட்கறது போல இல்ல. சூப்பர்வைசர் உடனே வந்தாச்சு. வந்ததுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டப்போ இவர் வந்து இப்படி லேட்டா வந்திருக்காரு 25 மினிட்ஸ். அப்ப நீங்க என்னத்தை பாத்துருக்கீங்கன்னு சூப்பர்வைசர்கிட்ட கேட்டான். அவன் போட்டா அடுத்த ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து சார் ஆல்ரெடி அவர் லாஸ்ட் டைம் வந்து லேட்டா வந்த போய் நான் அவரை வார்னிங் பண்ணி விட்டேன், இப்படி லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அவன் இன்னும் கடுப்பாய்தான். அவன் சொன்னான் அப்ப நீ இது மட்டும் இல்ல, அப்ப நீ இதுக்கு முதல்ல நீ லேட்டா தான் வந்திருக்கியான்னு சொன்னேன். ஓகே நீ வெயிட் பண்ண வழியில உள்ளுக்குள்ள போய்தான். உள்ளுக்குள்ள போய் பொம்பளையோட எல்லாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு காயப்பான் கல்ல நாய். கதைக்க டைம்ல என்ன வெளியில நிப்பாட்டி என்ன உள்ளேயே எடுக்கல, கடைக்குள்ளேயே எடுக்கல, வெளியில நிப்பாட்டித்தான். ஓகேன்னு சொல்லி வெளியில நின்றாச்சு. வந்தான். வந்து சொன்னான் இவரை உடனே ஆளை வந்து இடத்த மாத்துவோம்னு சொன்னான். அப்புறம் பார்த்தேன் சரி வேலைதான் வேலைய கையில் இருக்கித்தானே இடத்த மாத்த. அப்புறம் சரி பிரச்சனை இல்லை, இடத்த மாத்தி தொலைக்கட்டும், மாறுவோம். அவங்க இன்னொரு அவருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தன் இருப்பான். அவன்ட பொறுப்புல அவனை வந்து கொடுங்க, வேற இங்க இருக்க கூடாது, நீ நாளைக்கு வந்து வேற மாத்தோம் சொல்லி குட்டியை கொண்டு விழுந்து வைத்து என்ன பிரச்சனை சொல்லிட்டோம்னா இதுக்கெல்லாம் அதுக்கு இடையில வந்து தம்பியை நாம் வந்து துபாய்க்கு எடுத்து அவனும் வந்து எங்களோட வந்துதான். ஒரே வேலை தான் எனக்கு. அப்போ ஒர்க் ஓகேவா தான் இருந்தேன்னு சொன்னான். அப்போ அதில் வந்து அவன் எடுத்தேன் நான். அப்போ நான் அவன் ஃப்ரெண்டு 3 பேர் தான் சமைச்சு சாப்பிட கொண்டு இருந்தாங்க. இப்படி பிரச்சனை வந்தோடனே எனக்கு பெரிய யோசனை, இப்ப தம்பியை வந்து அவனோட பார்த்துக்கொள்வான். எனக்கு நல்ல நம்பிக்கை அவன் இல்லை. அவன் அப்படியும் என்ன பார்த்த மாதிரி அவனையும் பார்த்துக்கொள்வான். நானும் தனியே போறேன் பெரிய ஒரு டென்ஷன். அவனுக்கும் எடுத்து சொல்லியாச்சு, அவனுக்கும் பெரிய கவலை. என்னண்டு 3 பேரும் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து நாங்க எங்களுக்கு 3 பேருக்குமே நாங்க 3 பேர் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்ப நான் வந்து விட்டுட்டு போய்த்தா எல்லாம் பிரச்சனையா போயிடும். பட்ஜெட் போடுறது, சமைக்கிறது, மெயினா கறி சமைக்கிறது எல்லாமே வந்து நான் தான். சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு உண்மையிலே. வெளிநாட்டு லைஃப்ன்றது ஓரளவு ஓகேவா தான் இருந்துச்சு. பிரச்சனைக்கு அப்புறம் வந்து டோட்டலா வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா போயிருச்சு. அடுத்த நாளே உடுப்பு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்பதான் நான் வந்து ரூமுக்கு ரெண்ட் கூட கொடுத்துருந்தேன். கொடுத்து 5 நாள் கூட இல்லை. ரூம் ரெண்ட் திருப்பி தர மாட்டாங்க. அப்ப என்ன வந்து ஒரு இடத்த அனுப்பிட்டு எந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் இன்னொரு படியே அந்த ரூம்ல இருந்து வருவோம். ஓகே சொல்லி அங்க போயாச்சு. தமிழ் ஆக்கள் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து தெலுங்கு ஹிந்தி பீப்புள் தான் ஃபுல்லா எல்லாருமே. அங்க போயிட்டு ஒர்க்குக்கு போனா ஒர்க் வந்து எனக்கு உண்மையிலே பெருசா இல்லை. நார்மலா வந்து காலையில போய் ஒரே ஒரு சின்ன ஒரு ஷாப் உண்டு, ஒன்றே உண்டு. அந்த ஷாப்பை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் வந்து கொஞ்ச நாள் ஒரு இடம் வந்து பிடிச்சி வச்சிருந்தேன். அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தருக்கு செய்யாம ஒரு இடத்த ஒழிச்சிட்டு இருந்து போன்ல வந்து படம் பாக்குறது. படத்துல டெவலப் பண்ணி வச்சா நைட்ல வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது ரூம்ல, படத்தை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து அங்க கிடைச்சது மட்டும் சம்பளமும் குறைய வரப்போகுது. இங்க டிப்ஸுகளும் கிடைக்கிறது சட்டியான குறைவு. அப்ப டீ குடிக்கிறது கூட டிப்ஸ் கிடைக்காது. அங்கெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து டிப்ஸ்ல கவர் பண்ணிட்டு தான் போய் கொண்டு இருந்துச்சு. டீ குடிக்கிறது கூட வந்து எனக்கு டிப்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க. சம்பளம் வந்து குறைய தொடங்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெலிவரி குறைவுன்றதால வந்து சேலரி வந்து பேசிக் சேலரி மட்டும் தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், நான் தான் தண்ணி பில் கட்டணும், வைஃபை பில் கட்டணும். இது எல்லாமே சேர்த்து பார்த்தா ஒரு 50,000 கிட்ட வந்துருது. இந்த ஃபுல் அமௌண்ட் வந்து மீன்ஸ் ஒரு 500 கிராம்ஸ் வரும்னா மொத்தம் சேலரி வந்து 1200 கிராம்ஸ். அப்ப மொத்தம் பேலன்ஸ் வந்து எனக்கு 700 தான் வரும். அதுல வந்து ஏனைய செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு சில செலவுகள் அப்படி பார்த்தோம்னு சொல்லி நான் வந்து மாசம் வீட்டுக்கு 60,000 தொடக்கம் 70,000க்குள்ளதான் குறையத்தான் அனுப்பக்கூடிய மைலேஜ். அதுக்கும் இன்னும் நாள் போக போக பாத்தீங்கன்னு சொல்லி நான் வந்து 50,000 தான் நாட்டுக்கு அனுப்புற அளவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி அந்த இடத்துக்கு வந்ததால இன்னொரு அடிமை மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்படின்னு சொன்னா 2 மணில இருந்து 2 மணி டியூட்டி ஒர்க் பண்ணி கொண்டிருப்பேன். அப்ப அடுத்த நாள் எனக்கு அன்றைக்கு எனக்கு கோல் வரும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நீ வந்து வேறொரு இடத்த டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும் ஒரு நாள் மட்டும். அது ஒரு ரிலீவர் மாதிரி ஒருத்தங்க லீவ் எடுத்தா அந்த இடத்துக்கு நாம போகணும். அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்ததால அவங்களுக்குள்ள இது எனக்கு இந்த வேலை வேணும் என்னதான் செஞ்சாலும் வந்து விட்டு போக மாட்டான்றதால அவங்க வந்து எனக்கு அந்த டியூட்டியை கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸும் வந்து கூடயா இருக்கும் எனக்கு அங்க போறது. லொகேஷன்ஸ் வந்து புதுசா இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இனி வந்து அங்க சரியா நம்ம
பணம் கிளீன் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது. புதுசா போனோனே வந்து நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அது மெயின் பிரச்சனை டைம். 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு காலையில வந்துருப்பேன். அடுத்த நாள் சொல்லுவோம் 12 மணிக்கு டியூட்டி அடிச்சு சொல்லி. இப்ப 2 மணிக்கு போனா நெக்ஸ்ட் டே 2 மணிக்கு எனக்கு டியூட்டி அடிச்சு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 1 மணிக்கு கிளம்பி டக்குனு வழி கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது 12 மணிக்கு டியூட்டின்னு சொன்னா 2 மணிக்கு படுத்து 11 மணிக்கு திருப்பி எழும்பணும். எழும்பி சரண்டு வழி கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு டிஸ்டன்ஸ் கூட தூரம் மட்டும்னா 10 10:30 எழும்பி வழி கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்னாயம் வந்து வீட்டுல மட்டும்தான் சொல்லிக் கொள்ள மாதிரி அவன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை இதனால நினைச்சா கூட இந்த பெட்டி ஒரு பில்டப் அடிப்பான். டேய் நீ என்னடா என்னட்ட இப்படி கதைக்கிறது அப்படிலாம் என்னடா கதைக்கிறாது அப்படி இப்படின்னு சொல்லலாம் சொல்லுவான். அப்ப சிவன் சொல்றது பயமுறுத்தி செய்யறத இது வேற வழி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வந்து கொண்டே இருக்குது. இடத்த விட்டு போகலாம்னு சொல்லி லீவு கேட்டா 1,00,000 காசு வைக்கிற மாதிரி பில்டப் போடுவானுங்களா அப்படி தரவே மாட்டான் லீவ் சரின்னு சொல்லி ஒரு நாள் லீவு கேட்டு இப்ப இல்ல லீவு சரியில்லான்னு சொல்லிட்டான். சரி இந்த போனை வச்சாச்சு 11 மணிக்கு நான் கால் பண்ணி சொன்னான். ரோஜி ஒரு நாளைக்கு லீவு கட்டினீங்கன்னு ஓகே ஒரு இடத்துல பேரை சொல்லி அந்த லொக்கேஷன் ஒன்று அனுப்புறேன். உங்களுக்கு டியூட்டி முடிய அந்த இடத்துக்கு போங்க. போயிட்டு அந்த ஸ்டோருடைய கண்ணாடி வந்து உடைஞ்சிட்டு அந்த ஸ்டோர் வந்து 12 மணிக்கு பூட்டிடுவாங்க. நீங்க 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிட்டு போக மாட்டோம். அங்க இன்னொருத்தங்க காவல கிரிப்பாங்க. அவர் வந்து நீங்க போனதுக்கு அப்புறம் அவர் ரூமுக்கு போயிடுவாரு. நீங்க காலையில 8 மணி மட்டும் அங்க இருந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அங்க ரிலீவ் ஆகலாம்னு சொன்னாங்க. மொத்தம் பார்த்து கொடுங்க 12 ஹவர்ஸ் டியூட்டி 2 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் வந்து டிரெக்டா வந்து அந்த பார்மசிக்கு போய் சாப்பாடு கூட இல்ல. டிரெக்டா வந்து அந்த பார்மசிக்கு போய் நித்திர கொள்ளையிலாது 18 மணித்தியாலம் வேலை அண்டைக்கு அந்த மிச்சமா பாக்குற 6 மணித்தியாலுக்கு சம்பளம் கிடைக்காது. எனக்கு தெரியும். லீவ் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது. அந்த 6 மணித்தியாலம் வேலை செய்யறதுக்கு யார் சார் சம்பளம் தருவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா சம்பளம் தருவாங்க. அதுக்கு 6 ஹவர்ஸ்க்குரிய சம்பளம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன் சொல்லியாச்சு. எனக்கு தெரியும் எப்படியுமே வந்து கிடைக்காதுன்னு சொல்லி 8 மணி மட்டும் போயிட்டு அங்க இருந்தாச்சு. காலையில 6 மணிக்கு அப்புறம் வெயில் கொளுத்த தொடங்கிச்சு. ஒரு கதிரை மட்டும்தான் மொத்தத்துல எனக்கு அதுவும் வந்து அவங்களோட கதிரை இல்லை. வெளியில இருந்து இன்னொரு கதிரை அந்த கதிரையில மட்டும்தான் இடிக்கலாம். தண்ணி கூட இல்ல குடிக்கிறதுக்கு. வெளியில இருந்து தள்ளி போய் கடையில் தண்ணி வாங்க போனா கூட யாராச்சும் தப்பி தவறி வந்து பாக்குற நேரமோ இல்லாட்டி சிசிடிவி கேமரா பார்த்தோ நான் அங்க இருந்து போய்த்தரேன்னு சொல்லி பிரச்சனை வந்துருமன்றதுக்கோ தண்ணி கூட குடிக்காம இருந்த டைம்ல ஒரு அன்னொரு ஆள் வந்தார். அதுக்கான போத்தலோட தண்ணி பதில் அவர்கிட்ட வாங்கி குடிச்சு தண்ணி மட்டும் தான் மொத்தத்துல 8 மணிக்கு வரல. அவங்க யாரும் 8:30 ஆயிடுச்சு. அவங்க அந்த வாரத்துக்கு ஏதோ 9 மணிக்கு தான் அந்த ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. என்னோட சொன்னது 8 மணி மட்டும் முடிச்சு சொல்லி அப்ப 9 மணி ஸ்டோர் ஓபன் பண்றதுக்கு 8:30க்கு தான் அவங்க வந்தாங்க. வந்ததுமே உடனே சைக்கிள் எடுத்துட்டு என் ரூமுக்கு போயாச்சு. என் ரூமுக்கு போனா கிட்டத்தட்ட பாருங்க 9 மணி ஆயிடுச்சு எனக்கு ரூமுக்கு போறதுக்கு. நம்ம நாட்டு டைம் 10:30. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இதுகளுக்கு அப்புறம் விட்டே வந்து எனக்கு வந்து டியூட்டி டைம் மாறிக்கொண்டே இருக்கும். 2 மணி டியூட்டி, 12 மணி டியூட்டி, 11 மணி டியூட்டி, 10 மணி டியூட்டி. அது 5 கிலோமீட்டர்லாம் தாண்டி 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு டியூட்டி ஏரியா வந்து மாத்த தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு டியூட்டி எல்லாம் முடிச்சு திருப்பி வர டைம் ஒரு வெறுப்பாக போயிடுச்சு. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வந்து இதை விட்டு போகணும்னு சொல்லி பிளான் போட்டிருந்த நேரம் 1 இயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணா வந்து கம்பெனியை விட்டு லீவ் ஆகிறது ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகி அன்றைக்கே வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் ஒர்க் வந்து. அப்படின்னு சொன்னா வந்து வீட்டுல கொஞ்சம் குடும்ப பிரச்சனை இருக்குது. எனக்கு போகணும். எனக்கு வந்து வெக்கேஷன் தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து வெக்கேஷன் தரல. வெக்கேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ண நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசைன் பண்ணேன் ஒர்க்கை. சில பெரியவங்க எல்லாருக்கும் வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து மெயில் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு நான் வந்து அடுத்த நாள் வந்து வேலைக்கு போகல. வழியில போய்த்தான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டது. நைட் டைம்ல வந்து நான் போன் ஆஃப் பண்றேன். போன் வருது எனக்கு. எதுக்காக நீ இப்படி ஆஃப் பண்ணா அப்படி இப்படி உனக்கு ரூல்ஸ் தெரியுமா அது தெரியுமா நிறைய கேட்டார். நிறைய கேட்டப்ப என்னன்னா இதான் பிரச்சனை. எனக்கு வந்து வேலைக்கு வர இல்லாது. நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சு கொடுங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். அப்ப நீ உனக்கு ரிசைன் பண்ணா என்ன செய்ய தெரியும் 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் நீ ஒர்க் பண்ணணும். அதனால நான் ஒர்க் பண்றதுக்கு நான் ரெடி. முதல்ல வந்து ரிசைன் பண்ணதை வந்து அப்ரூவல் பண்ணுங்க. நான் வந்து 1 மந்த் வந்து நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்றேன்னு சொன்ன டைம் வந்து ஓகே நீ 1 மந்த் வந்து நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணிட்டு நீ வேலையை விட்டு நில்லன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து 1 மந்த் ஒர்க் பண்ணி நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணிட்டு வேலையை வந்து விட்டு நின்றாச்சு. அதுக்கப்புறம் சரியா 1 மாசம் ரூம்ல வந்து வேலை இல்லாம இருந்து 10-15 தரம் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன். ஓகே உங்களோட வந்து விசா வந்து கேன்சல் பண்ற ப்ரொசஸிங் போய் கொண்டிருக்குது. எனக்கு விசா அடிக்கிறதுக்கு அவ்வளவு டிலே பண்றாங்களோ அதே போல விசாவை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து நிறைய வந்து டிலே பண்ணாங்க. எனக்கு 1 மந்த் சரியா முடிய போகுது. 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து லேபர் கோர்ட்டுக்கு போகலாம். அப்ப நம்மளும் 1 மந்த் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து லேபர் கோர்ட்டுக்கு நம்ம போவோம்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. சரியா 1 மந்த் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து செட்டில் பண்றோம். நீங்க வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு வாங்க சொல்லி அங்க போயாச்சு. அங்க வந்து
பாஸ்போர்ட் எனக்கு வந்து தந்தாங்க. உடனே வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு அந்த ரூம்ல இருந்து நான் முதல்ல இந்த இன்டர்நேஷனல் சிட்டிக்கு வந்து அங்க போயிட்டு தம்பியாக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, ஏதோ வந்து என்னட்ட சேமிப்புல இருந்த காசுகள் அதுகள வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் சாமான்களையும் வாங்கிக் கொண்டு நாட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த வீடியோ என்னதுக்கான சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லென்த் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைம்ல வந்து இப்போ வந்து 1 ஹவர் ஆயிருச்சு. இத வந்து எப்படி எடிட் பண்ணி போட போறேன்னு தெரியல. என்னத்துக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன போல நெறைய பேர் வந்து வெளிநாட்டு ஆசை பிடிச்சு வெளிநாட்டுக்கு போய் வந்து நெறைய பேர் கஷ்டப்படுறீங்க. நான் வெளிநாட்டுக்கு போணும்னு சொல்லல. உங்களுக்கு ஓகே நல்ல வேலையா நீங்க போறீங்க. இந்த வேலை தான் நம்புறேன். இவ்வளோ சம்பளம் எனக்கு ஓகேன்னு சொல்லி நீங்க போறது வேற விஷயம். ஆனா இன்னொரு விஷயம் வந்து மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வெளிநாட்டுல வொர்க் பண்ற அந்த டைம்ல வந்து நெறைய வந்து இங்க மிஸ் பண்ணுவீங்க. அதான் என்ற ஒரு மெயின் காரணத்தால நான் வந்தது. நெறைய நான் இழந்தேன். நான் பணம் என்றதையும் தாண்டி சில சில விஷயங்கள் நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச சில விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. சந்தோஷத்த கொண்டாடவே முடியாது. ஒரு துக்கம் வந்தா கூட அத வந்து ஷேர் பண்ணக்கூடிய மாரி நிலைமைகள் வந்து நம்மளுக்கு அமையாது. நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடிய வரும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நெறைய பேர் தங்களோட குடும்பத்துக்காக வந்து வெளிநாட்டுல போய் வொர்க் பண்றாங்க. ஆனா, அதிலேயும் வந்து நெறைய பேர் வந்து பொடி மெயினா வந்து கேர்ல்ஸும் போறாங்க. பாய்ஸ பத்தி கதைக்க போனா வந்து, ஒரு குடும்பத்துக்காக வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள வந்து இழந்து நம்ம வந்து வெளிநாட்டுல வந்து வொர்க் பண்றோம். ஆனா, தன்னோட புருஷன் இல்லாட்டி யாரோ ஒரு பாய் வந்து அப்படி வந்து இருக்கிறப்போ வந்து, அவர் யாருக்காக அப்படி போய் கஷ்டப்படுறாருன்றத கொஞ்சம் மனசுல வச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையா இருந்து கொள்றதுக்கு பாருங்க. கட்டாயம் இது ஒரு பெரிய ஒரு கதையாத்தான் இருக்க போது. இத வந்து 2 சாப்டர்லாம் வந்து போடணும். துபாய்ல இருந்து வர்ற டைம் நான் தம்பிட்ட சொல்லிப்புட்டு தான் வந்து நான் இப்படி யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் வந்து. இந்த துபாய் வந்து நான் பட்ட கஷ்டம் எல்லா டைம் வந்து யூடியூப் சேனல்ல வந்து நான் போடுவேன் கட்டாயம் சொல்லி. கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது இல்லாம, இதே மாரி எத்தனையோ பேர் சொல்லாத கதைகள் வந்து இருக்குது. இப்படி நெறைய பிரச்சனைகள் நான் பார்த்ததுல வந்து நெறைய இருக்குது. நான் 1 இயர் முடிச்சு நான் வர்றக்குள்ள கூட வந்து எனக்கு வந்து வீட்ல நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே தம்பி நீ நெறைய கஷ்டப்பட்டுட்டா. உனக்கு அடிக்கு மேல அடி விழுந்து கொண்டே இருந்தது. அப்ப அதால வந்து நீ இவ்ளோ நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். ஓகே நீ வான்னு சொல்லி சொன்ன ஒரு சப்போர்ட் ஒண்ணு இருந்துச்சு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அப்படிதான் சொல்லணும். வெளிநாடு போறதுக்கு முன்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க 2 பேரும் நாயும், பூனையும் சொல்லி தான் அம்மா சொல்லுவாங்க. அப்படி நம்ம 2 பேருக்கும் நெறைய பிரச்சனை வரும். அடிபுடி படுவோம் அப்படி. அப்படி இருந்த நாங்க வந்து இப்போ நான்டா வந்து அவனுக்கு நல்லா பிடிக்கும். அவனண்டா எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, வெளிநாட்டுல வந்து நாங்க கஷ்டப்பட்ட டைம்ல வந்து, எனக்கு ஆறுதலுக்கு அவன், அவனுக்கு ஆறுதலுக்கு நான். எங்க 2 பேருக்கும் அந்த 2 ஃப்ரெண்ட் பொடி ஒருத்தன் இருந்தான். அப்ப வரைக்கும் முதல் வந்து அண்ணா, தம்பின்றத தாண்டி இப்ப 2 பேருக்குள்ள பிரச்சனைகள வந்து நாங்க ஷேர் பண்ணி கொண்டு போற அளவுக்கு வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகியிருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை குடுத்த கிஃப்ட்ன்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து தம்பி சொன்ன ஒரு கதை வந்து எப்படின்னு சொன்னா, நான் வந்து வீட்டு பிரச்சனை எல்லாம் வந்து நான் பாக்கேன். நீ நெறைய கஷ்டப்பட்டுட்ட. நீ இதுக்கு மேல நீ இங்க இருக்க தேவையில்ல. நீ போ நான் கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன். நான் பார்த்துக்கொள்வேன் எல்லாத்தையும். நீ போன்னு சொல்லி தம்பி சொல்லிருந்தாங்க. அந்த ஒரு 2 விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த வேலைய விட்டு நான் இங்க வரக்குள்ள வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது வந்து, நான் நாட்டுக்கு போனா கூட எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை வந்து இருந்துச்சு. சரியா 24வது நாள் ஸ்ரீலங்கா வந்து நான் வந்து வொர்க்குக்கு ஜாயின் பண்ணேன். நான் இப்ப வரைக்கும் அப்பாவோட நான் வந்து கான்ட்ராக்ட் வேலை ஸ்ரீலங்கால வந்து செய்து கொண்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க முழுமையா பார்க்கணும்னு சொல்றதா வந்து இந்த ஆசை. நீங்க நான் வழமையா எல்லாத்தையும் சொல்றது யூடியூப் இந்த வீடியோ வந்து பார்த்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். இந்த வீடியோக்கு நீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கூட இந்த வீடியோ வந்து முழுமையா நீங்க கட்டாயம் வந்து பார்க்கணும். ஓகே நன்றி மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறும் நான் உங்கள் ரோஜி.